பா ஏன்பா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிய? ஆமா, கேஷியர் ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாரா? கேஷியர் எதுவும் சொல்லலையேப்பா. அவர் ஏன் உங்ககிட்ட சொல்றாரு? அவர் தான் அண்ணனோட கையாளாச்ச. எது நடந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கதிர் அக்கௌண்ட்டுக்கு அண்ணன் 10 லட்சம் ரூபாய் சொல்லியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. அப்பா என்னப்பா சொல்றீங்க? 10 லட்சம் ரூபாவா? உன் பெரியப்பா கேஷியர்ட்ட சொல்லி சொல்லியா 10 லட்சம் ரூபாய் அந்த கதிரோட அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி தெளிவா நான் பார்த்தேன். அப்பா நிஜமாவா? டேய், வாங்கிட்ட என்ன பையன் சொல்ல போறேன்? கேஷியர் டிரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட் டீடைல்ஸ் பார்த்துட்டு வந்தா நான் உன்கிட்ட சொல்றேன். அவர் எதுக்குப்பா கதிர் பயலுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்? அப்பா அவன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அவங்க அப்பா தான் பணம் கொடுத்திருக்காரு. அந்த பணம் 10 லட்சத்தை திருப்பி கேட்டதா சித்தப்பா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருல, ஒருவேளை அதுக்குதான் பெரியப்பா 10 லட்சம் கொடுத்திருப்பாரோ? கரெக்டா, அந்த பணத்துக்காக தான் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குடா உனக்கு கதை. அப்பா மவனுக்கு கடன் கொடுப்பானா, அப்புறம் அப்பா மவன்ட்ட திருப்பி கேட்பானா, பையன் அப்பாட்ட பணத்தை திருப்பி கொடுப்பானா. இதுக்கு மாமனார் பணம் கொடுப்பாராம். நல்லா போடானோட நாடகம். ஏண்டா, அப்பனுக்கு மவனுக்கும் நோவாம 10 லட்சம் ரூபா கிடைக்குமா? நல்லா இருக்குல்ல இந்த கதை. அப்பா செம்ம கடுப்பாவுது. இந்த விஷயமா பெரியப்பா கிட்ட போய் கேளுங்கப்பா. டேய், உங்க பெரியப்பா அவர் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்குறாரு. நான் எப்படி அதை போய் கேட்க முடியும்? இப்ப இருக்கிற நிலைமையில நான் போய் கேட்டா கூட அவர் சரியா பதில் சொல்லுவாரா? ஏதாவது இல்லாத பிள்ளைத்தெல்லாம் சொல்லி என் வாயை அடைக்குதாண்ட பாப்பாரு. அப்பா நீதி நேர்மை நியாயம்னு கதிர் பேசுவான். பெரியப்பா பணம் கொடுத்தா மட்டும் வாங்கிக்குவானா? டேய், இன்னுமான அந்த பரதேசி பையல நீ நம்புற? ராஜியோட நகைய அடமான வச்சு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருந்தா அந்த பையன். அதை நான் கண்டுபிடிச்ச உடனே அந்த பிளான் வேலைக்கு ஆகல. இப்ப வேற பிளான் போட்டிருக்கான். அவன் பக்க கிரிமினல் கேடிடா. அவன் அப்பனை விட டபுள் பங்காவான். உன் பெரியப்பாவும் அந்த கேடி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காரு. அப்பா பெரியப்பா கிட்ட வேணா நான் கேட்கட்டுமா அதை பத்தி? ஏண்டா, நேரில் கேட்டாலே பதில் சொல்ல மாட்டாரு. இங்க இருக்காரு, இப்ப அவங்க கூட தான் இருக்காரு. கேட்டா எப்படி பதில் சொல்லுவாரு? நானா இல்லப்பா, நான் வேணா போன் பண்ணி அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறேன். டேய், அவர் ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பாரு. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கறியா? அந்த அளவுக்கு ஆளாட்டு நடத்திட்டுவாரு. எதுக்குடா இப்ப அந்த பிரச்சனை? அப்புறம் இதுக்கு என்னதான் வழி? எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்க போறோமா? இதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதா? இப்ப நம்ம கேட்டோன்னு வச்சுக்க, எதையுமே அவர் ஒத்துக்க மாட்டாரு. சமாளிப்பாரு. எல்லாத்தையும் கேட்கறதுக்கான நாள் வரும், அன்னைக்கு பாத்துக்கிறான். ஆனா ஒண்ணுடா, ராஜு ஓடி போன உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ஒட்டுமொத்த சொத்தும் உனக்கு தான் வந்து நிக்குன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன்டா. பட்ட அவமானத்துக்கெல்லாம் மொத்த பரிசா இந்த சொத்து கிடைக்கும், அதை உனக்கு கொண்டு சேர்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன்டா. அந்த நினைப்புல ஃபுல்லா அவன் பெரியப்பா மண்ணள்ளி போட்டுவார் பறக்கடா. என்ன ஆனாலும் சரி, அண்ணனோட திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டான். அந்த பொடி பையன் அவன் திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டான். இந்த சக்தி வேலை அவனை பாக்குறேன்டா. என்ன ராஜி, ரெடியா? ரெடிக்கா. டென்ஷனா இருக்க போல இருக்கு. எக்ஸாம் டென்ஷனா கதிர் டென்ஷனா? கதிர் டென்ஷன் தான். இன்னும் ஃபோன் பண்ணலையா? நீ எக்ஸாம் ஹால்குள்ள நுழையறதுக்குள்ள அவன் கால் பண்ணுவான். அவனை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்காத, அப்புறம் படிச்சதெல்லாம் மறந்து போய். ஏய் 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 ஏய், நீதான் அவளை கூட்டிட்டு வர ஆளாடி.
என்னடி நீ கதை பேசிட்டு இருக்க? நேரமாச்சு. கதை பேசல, எக்ஸாம் எப்படி எழுதணும்னு ஐடியா கொடுத்துட்டு ஏய், இருக்கேன். படிச்சவளுக்கு எப்படி எழுதணும்னு தெரியாதாடி? ராஜி, அத்தை. நீ வா, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. வா, போன்லாம் எடுத்துக்கோ. வா. வா ராஜி. ம். ஆமா, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். இன்னைக்கு இந்த பொண்ணை யாரு கொண்டு போய் விடுறது? மாமா, ஒரு ஆட்டோ எடுத்து நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். வேணாம், உங்க சென்டருக்கு பக்கத்துல தான் எனக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. நான் நேரா அங்கதான் போறேன். நானே டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? போற வழி தானுங்க, பரவாயில்ல. சரி, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்காமா? இருக்கு. ராஜி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. பாலஜி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நல்லா இருவோமா? நல்லா இருமா. நல்லா பரீட்சை எழுதி நல்லா வருவேன். நல்லபடியா பரீட்சை எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். நிறைய மார்க் வாங்கி உன்னை பெத்தவங்களுக்கும் உன் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை தேடி கொடு. சரியா? சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு பரீட்சை எழுதுமா. கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அத்தை, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், எழுந்துரு எழுந்துரு எழுந்துருமா, எழுந்துரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அத்தை. நல்ல பரீட்சை எழுது. நீ ஜெயிக்கணும்னு உன் அளவுக்கு யோசிக்கிற ஒருத்தன் குன்னக்குடியில இருக்கான். சரியா? அவனை யோசிச்சு நல்லபடியா பரீட்சை எழுது. உன் அப்பாவும் சித்தப்பாவும் பெருமைப்படுற அளவுக்கு நீ நல்ல ரேங்க் வாங்கி பாஸ் ஆகணும். சரிங்க அத்தை. மாமா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன் அத்தை. ஆல் தி பெஸ்ட் ராஜி. தேங்க்ஸ்க்கா. நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்க. உனக்கு எல்லாமே தெரியும்னு நம்பி பதட்டப்படாம எக்ஸாம் எழுது. ஆல் தி பெஸ்ட். சரிக்கா. சூப்பரா பரிச்சை எழுதுப்பா. தேங்க்ஸ்ண்ணா. நீ ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க் வாங்கணும். உன்னை இன்டர்வியூ பண்ண வருவாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பொண்ணு எங்க வீட்ல இருந்தா எக்ஸாம் எழுத போச்சு, எங்க சொந்தக்கார பொண்ணுதான்னு நாங்க பெருமையா சொல்லுவோம். நீ எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்றேன்னு ராஜி இன்னும் பதட்டமாக்கிறாதீங்க. அப்படிலாம் இல்ல. சுரேஷ், இன்னைக்கு நீ எப்படா வருவ? எப்பவும் போலதான்ப்பா. சரி, மாப்பிள்ளை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காருல்ல? ஓ, அத மறந்துட்டேனே. எப்படா மாப்பிள்ளை விருந்துக்கு கூப்பிட்டதையெல்லாம் மறப்ப? ஞாயிற்றுக்கிழமை போறதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. சரி, வெளியே போற வேலைக்கு போற எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்கு விருந்துக்கு போகணும். சரி, நாம கிளம்பலாமா? போலாம். இத பாருமா, தைரியமா நம்பிக்கையா போ. நான் கும்பிடுற முருகன் எப்பவும் எனக்கு துணையா இருப்பாரு. சரிங்க அத்தை. நான் போயிட்டு வரேன். சரி. போயிட்டு வரேன் அத்தை. பாய்க்கா. வா ராஜி. பார்த்து போப்பா. பார்த்து பைக் ஆட்டாம உட்காருங்களா? சாரி. இல்ல, பரவாயில்ல. நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? எக்ஸாம்க்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண கூட முடியல. என்னங்க ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லையே.